இந்த படத்தில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த படத்தில் ஒரு நிலையில்லா தன்மை இருக்கும் படத்தில் ஆரம்பத்தில். அதான் நீங்கள் சொல்கிறதுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையிலன்றது தான். ஒரு பயம் இருக்குது, இதில் லேயர்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல கூட உங்களால் ஒரு ஆஞ்சி ஊஞ்சி உட்காரவே முடியாது. ஒரு பயம் இருக்கும், பயத்துக்கு கீழே ஒரு நிலையற்ற தன்மை ஒன்று இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும். அந்த சந்தோஷத்தையும் வந்து ரொம்ப மெல்லமாக அங்கே அப்படி ஒரு எட்டி பார்த்துட்டு சந்தோஷம் இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். ஸோ அப்படி நிலையில்லா தன்மையினால ஒரு சின்ன ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. இந்த லேயர்ஸை மியூசிக்ல நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. சரி, இதில் இப்போ பேஸ் எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா மாரி சாரோட சோகம், அவருடைய வலி. இந்த வலிக்கு கீழே இவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. வலி, சந்தோஷம், இந்த வலிக்கு மேலே ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு பயம். அதனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்காகவே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் லைக் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ். கிவன் தட் இப்போ if you take Dunkirk or any Christopher Nolan film, a big music that will be playing around பின்னாடி ஏதோ பல்சேட் ஆயிட்டே இருக்கும். That just to keep the audience hooked and make them feel that kind of a even ஒரு டார்க் நைட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னால something in the back வந்து ஒரு சின்ன போயிட்டே இருக்கும். Dunkirkல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிக் போயிட்டே இருக்கும். whole film it will keep you moving. It's a war filmன்ற போது அந்த war film ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். அந்த ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். I think I've taken that kind of inspiration into Bison, keeping it very very oscillating, very very always in ஒரு unexpecting. சவுண்ட்ஸில் ஆல்சோ சின்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டேஷன். திடீர்னு ஒரு சவுண்ட் வரும், திடீர்னு ஒரு விஷயம் வரும்.